வணக்கம் நேர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்லுதாங்க லக்னத்துக்கு பாருங்க, ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி, நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குழந்தைகளுடைய பேச்சுக்கள், குழந்தைகளுடைய நடவடிக்கைலாம் வந்து கொஞ்சம் சிறந்த அவமானங்களோ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக 10ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், சின்னதாக ஒரு அவமானங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து யாரும் இன்வால்வ் பண்ணாமல் விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மேட்டருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள், சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலிக்காக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அகலக்கால் வைக்கிறது, புதிய முயற்சிகள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல், ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயாருடைய முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து 5ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதி சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து நமக்கு ஒரு 8ஆம் அதிபதியுடைய சாரம்னாலே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு டென்ஷனை கொடுக்குங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். என்ன வக்கரமாரெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் டென்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பக்கத்தில் வேலை செய்கிறவன்ட்டு ஏதாச்சும் உளறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட ஏதாவது ஏடாகமாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நமக்கு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ விரோதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமான. புதிய கடன் ஒப்பந்தங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் குழந்தைகளாக வந்து ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுதும். அதுவும் நட்சத்திர சாராதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் ஒரு மனசில் வந்து சங்கடங்களும் ஏற்படுத்தும். கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களும் ஜாகிரதையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்கள், வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக சிறப்பான பலன்கள். சில பேர் வந்து வேலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதனால் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கா. ஸோ 3ல் இருந்து சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஏதாவது வேறு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ புதிய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது வந்து 5ல் இருக்கும்போது திடீர்னு அந்த ஏற்றங்களையும் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கும். கொஞ்சம் பார்த்தோம் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவீங்க, வெளியூர் சுற்றுலா இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், புதிய வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய ஈடுபாடோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வெளியால் யாரையும் வந்து பஞ்சாயத்துலாம் கூப்பிடாமல் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது பார்த்து நடந்துக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து ராகு தசாவது, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிற ராகு வந்து இப்போது வந்து சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், பார்த்துருந்துங்க. செலவில் கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் வேலை சம்மந்தமான விஷயங்களும் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து குரு தசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கார். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது பக்கத்தில் வேலை செய்வரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது போட்டு கொடுத்து உங்களை மாட்டி கொடுத்ததுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து விரோதம் பாராட்டம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து இரவலுக்கு இந்த பைக் வாங்குறது, கார் வாங்கிட்டு போகிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஸோ அதனால் நமக்கு சிக்கல் வரும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாவும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்குது. ஸோ அது வந்து குருடைய சாதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் வண்டி வாகனங்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ பார்த்து நடந்துங்க. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இல்லை அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 9, 12 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள், வெளி மாநிலங்கள் இருக்கும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ துலா லக்னமாக இருந்து கேது தேசாவை கேது 12லேருந்து சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரும். மறைமுகமான வருமானங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 3 அது சுக்கிரனுடைய சாதத்தில் வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது இங்கே மாதிரி இல்லாமல் அங்கே சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து ஏன்னா வந்து அந்த விஷயங்கள் வந்து கேது வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் யோசிப்பீங்க, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அதுதான் விஷயம். சந்தேகங்கள் நிறைய வரும். சந்தேகங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ துலா லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கிறதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்கு பலிதமே வரும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம். மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உபாசனை நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா, எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம். பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான். ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ, இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாய ஓம், அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்ற ஆரம்பிப்பார். ஸோ ஒன்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா, உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா, அப்படியே இந்த 4 பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி, அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது, ஓகேங்களா? ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியம் தேவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உணரணும், மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இமீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகாலம் 5 மணி 4:30 மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள். அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க, பேசும், அருமையாக பேசும். எப்படி தெரியுங்களா, ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும். ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது. டிவிலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன், ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான். ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும், புக்கிலேருந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும். உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலைலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் எத்தனை மணிக்கு, 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி பரவாயில்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க,
ஓம் நம சிவாயனும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.